மிதிலையின் பொய்கைகளில் மகளிர் நீராட, அன்னங்கள் மயங்க, பறவைகள் குழப்பத்தில் ஆழ்ந்த எழில்மிகு காட்சி. வணக்கம் நண்பர்களே. கம்பனின் கவித்திரத்தால் மிதிலையின் வளம் நம் கண்முன்னே விரிந்து கொண்டிருக்கிறது. கடந்த பாடலில் அந்நாட்டின் வயல்வெளிகளில் ஊழத்தியரின் கடைக்கண்களைக் கண்டு தாமரை பூவில் அமர்ந்த குவளை மலர்கள் காதலர்களின் மனதை பிணிக்கும் அழகுடன் திகழ்ந்தன என்று கம்பர் வர்ணித்தார். அத்தகைய வனப்பு மிகுந்த மிதிலையின் நீர்நிலைகள், குளங்கள், பொய்கைகள் எப்படி இருந்தன என்பதை இப்போது அவர் மேலும் சிறப்புறப் பாடுகிறார். கேட்போரின் செவிகளை மட்டுமல்ல, இதயத்தையும் கொள்ளை கொள்ளும் அழகுடன் அந்த வர்ணனை விரிகிறது. தூவி அன்னம் தம் இனம் என்று நடை கண்டு தொடர, கூவும் மென் குயில் குதலையர் குடைந்த தன் புனல்வாய், பூவில் குங்குமச்சுவடு உற, ஒன்றொடு ஒன்று ஊடி, பூ உறங்கினும் புல் உறங்காதன பொய்கை. தூவி அன்னம் தம் இனம் என்று நடை கண்டு தொடர. ஆகா, என்ன ஒரு காட்சி! சிறகுகளை உடைய அன்னப்பறவைகள் மிதிலையின் பொய்கைகளில் மிதந்து கொண்டிருந்தன. அங்கே அழகிய இளம் பெண்கள் நீராட வந்தார்கள். அவர்களுடைய நடை மென்மையாக அசைந்து அசைந்து அன்னத்தின் நடையைப் போலவே அவ்வளவு நளினமாக இருந்தது. அதை உற்று நோக்கிய அன்னங்கள், அடடா, இது நம்மினம் அல்லவா, நம் கூட்டத்தில் இருக்கும் ஓர் அன்னம்தானே என்று தமக்குரிய இனமென்றே எண்ணி அந்த கொடி போன்ற பெண்களின் பின்னேயே தொடர்ந்து சென்றனவாம். அன்னத்தை மிஞ்சும் நடையழகு கொண்டவர்கள் மிதிலை பெண்கள் என்று கம்பர் இங்கே வர்ணிக்கிறார். கூவும் மென் குயில் குதலையர் குடைந்த தன் புனல்வாய். அது மட்டுமல்ல, கூவும் மென் குயில் குதலையர். குயிலின் இனிய குரல் போல அவ்வளவு இனிமையான மழலை சொற்களை பேசும் அந்த இளம் பெண்கள் பொய்கையின் குளிர்ந்த நீரில் இறங்கி குதூகலத்துடன் குடைந்து நீராடி விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அந்த குளிர் புனலில் அவர்களின் களிப்பு அந்த பொய்கையின் அழகையே பன்மடங்கு பெருக்கியது. ஓவு இல் குங்குமச்சுவடு உற, ஒன்றொடு ஒன்று ஊடி. அப்படி அவர்கள் குளித்த போது என்ன நடந்தது தெரியுமா? அந்த மங்கையர் தங்கள் திருமேனியில் பூசியிருந்த குங்குமம், சந்தனம் போன்ற நறுமணக் கலவைகள் நீரில் கரைந்தன. அந்த குங்குமக் கலவை அந்த பொய்கையில் இருந்த பறவைகளின் உடலில் படிந்து அவை அனைத்தையும் சிவந்த நிறத்தில் மிளிரச் செய்தது. இதனால் என்ன ஆனது தெரியுமா? ஒரு பறவை குங்குமப் பூச்சினால் நிறம் மாறிய தன் இணையை கண்டது. ஆனால் இது நம் இனம் அல்லவே, வேற்றினம் அல்லவா என்று எண்ணி சண்டையிட்டு கொண்டதாம். ஆகா, பெண்களின் அழகு, அவர்கள் பூசும் குங்குமம், இவை அனைத்தும் இந்த பொய்கையின் பறவைகளையும் கூட மயக்கி ஒரு கலவி குறிப்பை உண்டாக்கிவிட்டதை எத்தனை அழகாக படம் பிடித்து காட்டுகிறார் கம்பர். பூ உறங்கினும் புல் உறங்காதன பொய்கை. இரவாகி போனதும் பொய்கையில் மலர்ந்திருந்த தாமரைகளும் அல்லிகளும் தங்கள் இதழ்களை குவித்து உறங்குவது போல காட்சியளித்தன. ஆனால் என்ன ஒரு விந்தை! அந்த குளத்தில் இருந்த பறவைகளோ சிறிதும் உறங்காமல் இருந்தனவாம். அந்த மங்கையரின் அழகு தந்த மோகமோ, அவர்கள் பூசி குளித்த குங்குமச் சுவட்டால் விளைந்த மயக்கமோ அந்த குளத்தின் பறவைகளை துயில விடவில்லை போலும். இந்த பொய்கைகள் மிதிலையின் பெண்களின் அழகுக்கும் அவர்களின் களிப்புக்கும் ஒரு சாட்சியாக விழித்திருந்தன. மிதிலையின் பொய்கைகள் வெறும் நீர்நிலைகள் அல்ல, அவை அழகின் ஆலயங்கள், களிப்பின் களங்கள், மயக்கத்தின் உறைவிடங்கள் என்று கம்பர் அருமையாக பாடுகிறார். அடுத்த பாடலில் இந்த மிதிலை நாட்டின் ஆறுகள் எப்படிப்பட்ட வளம் மிக்கவையாக இருந்தன என்று கம்பர் நம்மை வியப்பில் ஆழ்த்தப் போகிறார். காத்திருங்கள்.